வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் தாமதமாகும் பொழுது நம்முடைய உள்ளம் வேதனைப்படுகிறது. தாமதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை உருவாக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்வோமானால், இந்த தாமதமாகும் பொழுது நம்முடைய இருதயத்தை சோர்ந்து போகாமல் கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு பொறுமையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியும். இதுக்கு தான் நம்ம த லா ஆஃப் காட்ஸ் டைமிங் என்கிற தலைப்பிலே இந்த தொடர் செய்தியை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, வாழ்க்கையில் தாமதம் யாருக்குமே பிடிக்கலை. அது எனக்கும் பிடிக்காது. யாருக்குமே அது உடனே நடந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும், கேட்ட உடனே கிடச்சிருச்சுன்னா நல்லாயிருக்கும், நம்ம ஜெபித்த உடனே பதில் கிடச்சிருச்சுன்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம பேசும் பொழுது ப்ராக்டிக்கலாக அப்படி நடப்பதில்லை, நடைமுறையில் அப்படி இல்லை. இட் டேக்ஸ் டைம். அது நாள் ஆகிறது, காலங்கள் ஆகிறது, தாமதமாகிறது. நமக்கு அது நிறைய நேரத்தில் புரிய மாட்டேங்குது, அநேகருக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் எனக்கு தாமதமாகுது, ஏன் என்னால் இது லேட் ஆகுது, ஏன் எனக்கு கிடைக்கல? இது காரணம் என்னென்னா, கொஞ்சம் ஆழமாய் தேவனையும் தேவனுடைய வார்த்தையையும் நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, தேவனோடு நெருங்கி உறவாடும் பொழுது, அருமையானவர்களே, நம்ம இந்த தாமத நேரங்களில் நம்முடைய இருதயத்தை இளைப்பாற பண்ணலாம். நம்முடைய இருதயம் ரெஸ்ட்டில் இருக்க முடியும். இல்லைன்னா நம்முடைய இருதயம் அப்படியே அலசடிப்பட்டு கலங்கி தவிச்சு அது அப்படியே படாத பாடுபட்டுரும் பாருங்கள். அநேகர் அந்த பாதையை தான் சூஸ் பண்ணுறாங்க. இவ்விதமாய் கலங்குகிற தவிக்கிற ஒரு பாதையை தான் அவங்க சூஸ் பண்ணிடுறாங்க. கர்த்தர் நமக்கு இன்னும் நல்ல பாதையை வைத்திருக்கிறார். அதனால தான் தேவனை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. தேவன் காலங்களை குறித்து வைத்திருக்கிறார். இந்த குறித்த காலத்திலே கர்த்தர் காரியங்களை செய்கிறார். ஒருவேளை அது நம்ம எதிர்பார்க்கிற நேரத்தில் நடக்காமல் இருக்கலாம். அதுக்காக அது நடக்காமலே போயிடும்ன்ற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா அதை நம்ம அப்படியே பிளாக் பண்ணிடுறோம். அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதை தடுத்து விடுகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த தாமத நேரங்களிலே நமக்குள்ளே ஏற்படுகிற சில மாற்றங்கள், நமக்குள்ளே கர்த்தர் உருவாக்க விரும்புகிற சில நல்ல காரியங்கள் நமக்குள்ளே உருவாகாமலே போய்விடுகிறது. பாருங்கள், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு அழைத்து செல்கிறார். வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள், அது போகணுன்னா ரொம்ப சொற்பமான நாட்களிலே போய் சேர்ந்துடலாமா பாருங்கள். குறைந்த நாட்கள்லேயே அதை போய் சேர்த்துடலாம். ஆனால் 40 வருஷம் அவர்கள் வனாந்தரத்திலே நடக்கிறார்கள், நடத்தப்படுகிறார்கள். அந்த 40 வருஷமும் ஒரு காரியம் நடக்கிறது. 40 வருஷமும் ஒரு காரியம் நடக்குது. என்னென்னா, அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் வானத்திலிருந்து மன்னா சாப்பிடுவதற்கு கொடுக்கப்படுகிறது. சாப்பாடு எவ்ரிடே கொடுக்கப்படுது. அது வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை, வாரத்துக்கு ஒரு நாள் கர்த்தர் கொடுத்து வாரமெல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க அப்படி கர்த்தர் சொல்லலை. சேர்க்கவே கூடாதுன்றார். அன்னன்னைக்கு தேவையானதை அன்னன்னைக்கு எடுத்துக்கோங்க. அன்னன்னைக்கு தேவையானதை அன்னன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிறணும். இன்றைக்கி தேவையானதை மட்டும் இன்றைக்கி எடுத்துக்கிறணும். நாளைக்கு உள்ளதை நாளைக்கு கட்டாயம் வரும். இப்போ நாளைக்கு வருமா வராதான்னு நீ சந்தேகப்படக்கூடாது. கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். நாளைக்கும் இன்னைக்கு கொடுத்த கர்த்தர் நாளைக்கும் கொடுப்பார். இந்த மாதிரி 40 நாளும் உன்னுடைய மனது ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கும்படி கர்த்தர் ஒவ்வொரு நாளுக்கு தேவையான மன்னாவை அன்னன்னைக்கு கொடுக்குறார் பாருங்கள். இதை மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும்.
காரணம் என்னவென்றால், இவர்கள் எகிப்திலே பல தலைமுறைகளாக இருந்தவர்கள், தலைமுறையாய் பார்வோனை சார்ந்து வாழ்ந்தவர்கள், பார்வோனை நம்பி வாழ்ந்தவர்கள், இவர்களுக்கு மேலே இருக்கிற அந்த ஆளொட்டிகளை நம்பி வாழ்ந்தவர்கள், அவருடைய கரத்தை எதிர்பார்த்து வாழ்ந்தவர்கள். மனது, இவருடைய மைண்ட் எல்லாம் ஏதோ ஒரு மனுஷன், ஏதோ ஒரு ராஜா, அவனை நம்பி அவனை சார்ந்து வாழ்ந்த ஒரு மனசு பாருங்கள். தலைமுறையாக இப்படி வாழ்ந்து மனசு பழகிடுச்சு. இப்போ கர்த்தர் வந்து இந்த மனதை பழக்க வேண்டியது இருக்கிறது. எதற்கு பழக்க வேண்டியது இருக்கிறது? கர்த்தரை சார்ந்து வாழும்படி, கர்த்தரை எதிர்பார்த்து வாழும்படி, கர்த்தரை நம்பி வாழும்படி இவருடைய மனது பழக்கப்பட வேண்டியது இருக்கிறது. ஆகவே தான் தாமதம். அந்த தாமதத்துக்கு ஒரு காரணம் இருக்குது பாருங்க. இதை உள்ளே ஆழமாய் உருவாக்க விரும்புகிறார். மனிதனையே சார்ந்து வாழ்ந்த இந்த இஸ்ரவேல் கூட்டம் கானானுக்கு போகும்போது, கானான் செழிப்பு நிறைந்த இடம். ஆனால் அந்த செழிப்பு நிறைந்த இடத்தில் வாழும்போது மனம் வந்து எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி பார்க்கிற மனதாக, ஆசீர்வாத நேரத்திலும் கர்த்தர் மேலே பற்றுள்ள மனதாக, எல்லா நன்மைகளும் நம்மை சுற்றி இருக்கும் பொழுதும் கர்த்தரையே சார்ந்து வாழுகிற மனதாக, ஆசீர்வாதத்தை சார்ந்து வாழ்கிறதில்லை, பாலை சார்ந்து வாழ்கிறதில்லை, தேனை சார்ந்து வாழ்கிறதில்லை, இதை சார்ந்து வாழக்கூடாது. இதெல்லாம் இருக்கலாம், ஆனால் நாம் பற்றி பிடிப்பது கர்த்தரைத்தான் பற்றி பிடிக்க வேண்டும், கர்த்தரை சார்ந்துதான் வாழ வேண்டும். இது இவர்களுக்குள்ளே உருவாக வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்த்தார். ஆகவே மன்னாவை கொடுக்கும் பொழுது அன்னன்னைக்கே எடுக்கணும். நாளைக்குரியதை எடுக்கவே கூடாது. எடுத்தால் கெட்டு போயிடும். நாளைக்குரியது நாளைக்கு கட்டாயம் வரும். நீ காலையில் எழும்போது மன்னா வரும். இப்போ காலையில் எழும்பி நீ பரலோகத்தை தான் பார்க்கணும். இஸ்ரவேல் கோத்திரமெல்லாம் காலையில் எழும் பொழுது அவருடைய மனமெல்லாம் பரலோகத்தை நோக்கி இருந்தது, கர்த்தரை நோக்கி இருந்தது. ஏன்னா மோசையை பார்க்க முடியாது, ஆரோனை பார்க்க முடியாது, எந்த இஸ்ரவேல் கோத்திர தலைவனையும் பார்க்க முடியாது. மன்னா எந்த மோசையிட்டிருந்து வராது, ஆரோன்ட்டிருந்து வராது, யோசுவாட்டிருந்து வராது, இஸ்ரவேலின் முப்பரிடத்திலிருந்து வராது, கோத்திர பிதாக்கிடத்திலிருந்து வராது. மன்னா வரணும்னா கர்த்தரிடத்துலேருந்து தான் வரணும். அப்படி செட் பண்ணார் பாருங்க. கர்த்தர் வேணும்னே அப்படி செட் பண்ணி கண்ணு அவரை பார்க்க வேண்டும். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் இதை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். தாமத நேரங்களில் நம்முடைய இருதயம் கர்த்தரையே சார்ந்திருக்கணும். எனக்கு ஒரு அற்புதம் ஒன்று நடந்தால் அது அவர்கிட்டருந்து தான் வரணும். அவரை மாத்திரமே நான் சார்ந்து கொள்ள போகிறேன், அவரை மாத்திரமே நான் பார்க்க போகிறேன், அவரை மாத்திரமே நோக்கி பார்க்க போகிறேன். பாருங்கள், அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கமடையவில்லை. இப்போ மனிதன் அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கிறான். மனிதன் வந்து இதை புரிந்து கொள்ளுங்கள். மனிதன் தேவனை சார்ந்துதான் வாழ வேண்டும், வாழ முடியும் என்கிற ரீதியில் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். எப்படி வந்து ஒரு மரம் மண்ணை சார்ந்து இருக்கிறதோ, மீன் வந்து தண்ணியை சார்ந்து இருக்கிறதோ, தண்ணி இல்லைன்னா மீன் இல்லை, மண் இல்லைன்னா மரம் இல்லை, பூமி இல்லைன்னா மரம் இல்லை. மரத்துக்கு மண் வேணும், மண்ணுக்கு மரம் தேவையில்லை. மரத்தை சார்ந்து இல்லை. மரம் இல்லைனாலும் மண் இருக்கும், மீன் இல்லைனாலும் தண்ணி இருக்கும். ஆனால் தண்ணி இல்லைன்னா மீன் இருக்க முடியாது. அதுபோல் தேவன் இல்லைன்னா மனுஷன் இருக்க முடியாது. மனிதன் தேவனை சார்ந்து வாழும்படி படைக்கப்பட்ட மனிதன். அப்படி தான் அவனை கிரியேட் பண்ணியிருக்கிறார், அவனை உருவாக்கி இருக்கிறார், அவனை படைத்திருக்கிறார். அதுதான் மேக்கப். ஸோ அந்த மேக்கப்புக்குள்ளே, அந்த கிரியேஷனுக்குள்ளே, அந்த படைக்கப்பட்ட உண்மையான தன்மைக்குள்ளே மனிதனை கொண்டு வருவது இப்போ அது ஒரு பெரிய கர்த்தருக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது பாருங்கள் மனுஷன். ஏன்னா மரம் வந்து மண்ணை தவிர வேறு எங்கேயும் சார்ந்து கொள்றதுக்கு வேறு எதுவும் கிடையாது. மீனுக்கு தண்ணியை தவிர சார்ந்து கொள்றதுக்கு வேறு எதுவும் கிடையாது. அதான் உண்மை. மனிதனுக்கும் தேவனை தவிர சார்ந்து கொள்றதுக்கு வேறு எதுவும் கிடையாது. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா, அடுத்த மனிதர்களை சார்ந்து கொள்கிறான். இன்னும் சிலர் தங்களை சார்ந்து கொள்கிறார்கள், தங்கள் திறமையை சார்ந்து கொள்கிறார்கள், தங்கள் தாழ்ந்துகளை சார்ந்து கொள்கிறார்கள், தங்களுக்கு இருக்கிற சாமர்த்தியத்தை சார்ந்து கொள்கிறார்கள், தங்கள் படிப்பை சார்ந்து கொள்கிறார்கள். படிக்கிறது நல்லது, சாமர்த்தியம் இருப்பது நல்லது, தாளந்து இருப்பது நல்லது. ஆனால் நம்ம சார்ந்து கொள்வது எப்பொழுதும்
கர்த்தரை மாத்திரமே சார்ந்து கொள்ள வேண்டும். இதை படிப்பிக்கிறதுக்கு சில விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கிற நேரம் கிடைக்க மாட்டேங்குது, நம்ம எதிர்பார்க்குற நேரம் கிடைக்க மாட்டேங்குது. இது கர்த்தர்ட்ட தான் வரணும், கர்த்தர் மாத்திரமே கொடுக்க முடியும். இப்போ கண்ணு கர்த்தரை மாத்திரமே பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கண்ணை கர்த்தர் பக்கம் மாத்திரம் திருப்புன்னு கர்த்தர் சொல்கிறார் பாருங்க. நம்ம அந்த நேரம் கர்த்தரை பழிச்சு பேசுகிற நேரம் அல்ல, அந்த நேரம் தான் கர்த்தரை அதிகமாய் தேடுகிற நேரம், கர்த்தரை அதிகமாய் பற்றி பிடிக்கிற நேரம், கர்த்தர் பக்கம் நெருங்குகிற நேரம். இதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த நேரம் தான் கர்த்தரை இன்னும் இறுக்கமாக, இன்னும் ஆழமாக, இன்னும் உறுதியாக, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையை நம்பி இருக்கிறபடியால் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி அவரை இன்னும் உறுதியாக பற்றி கொள்கிற நேரம் அந்த நேரம் என்பதை நீங்கள் அருமையார்களே மனதில் பதிக்கணும். பாருங்க, மனுஷனுக்கு மாத்திரம் கர்த்தரை தவிர வேற சார்ந்து கொள்றதுக்கு எதையாவது தேடுறான் பாருங்க. இவனுக்கு இப்போ தேடுறதுக்கும் அது தேடி சார்ந்து கொள்றதுக்கும் சிலர் இருக்கிறாங்க. அவங்கள சார்ந்து கொள்கிறார்கள், மனிதர்களை சார்ந்து கொள்கிறார்கள், அல்லது தங்களை சார்ந்து கொள்கிறார்கள். அது அருமையானவர்களே அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய என்ன சொல்கிறது, சாபத்தை கொண்டு வந்து விடுகிறது. நான் அதை வாசித்து காமிக்கிறேன். கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் தங்களை சார்ந்து கொள்கிறவர்கள் அல்லது மற்ற மனிதர்களை சார்ந்து கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கையில் சாபத்தை வாங்கி கொள்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நம்மளை கர்த்தரை சார்ந்து கொண்டு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு சில காரியங்களை தாமதப்படுத்தலாம். இப்போ கர்த்தரை நோக்கி பார்க்கணும். கர்த்தரை அந்த நேரம் அருமையில் கோவப்படக்கூடாது, கர்த்தரை பழித்து பேசக்கூடாது, கர்த்தர் மேலே மனத்தாங்கல் இருக்கிறதுல ஒரு நியாயமும் கிடையாது. அது நம்முடைய வாழ்க்கையை அழித்துவிடும் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எரேமியாவின் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, பாருங்கள், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து. இது நிறைய பேர் இதை செய்கிறாங்க பாருங்கள். மனிதர்கள் மேலே தங்கள் நம்பிக்கையை வச்சிடுறாங்க. இது திரும்ப 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 நாமளே நமக்கு சொல்லணும், நாமளே நம்முடைய காது கேட்க நம்ம சொல்லணும். மனிதனை நம்ப மாட்டேன், மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம், பிரபுக்களை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம், அவன் எம்மாத்திரம். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, பூ உதிர்ந்தது, கர்த்தரும் கர்த்தருடைய வசனமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். இதையெல்லாம் அடிக்கடி நம்ம ஞாபகப்படுத்தணும், நமக்கு நாமே ஞாபகப்படுத்தணும், நமக்கு நாமே சொல்லணும். நான் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள போகிறேன். கர்த்தரை மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து ஒன்று. ரெண்டாவது, மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு. அப்படின்னா தன்னுடைய திறமையை, தனக்கு இருக்கிற கெட்டிக்காரத்தனத்தை, தனக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்தை, தனக்கு இருக்கிற படிப்பை, தனக்கு இருக்கிற வேலையை, இப்படி பல காரியங்கள் இருக்குது பாருங்கள். இதையெல்லாம் நம்முடைய புயபலமாக்கி கொள்வது. இதெல்லாம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிருவேன், நான் சமாளிச்சுக்கிருவேன், நான் அப்படி பண்ணிடுவேனாக்கும், இப்படி பண்ணிடுவேனாக்கும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ளே வரும் பொழுது அந்த எண்ணங்களை எதிர்த்து நிற்கிறது தான் கர்த்தர் பேசுகிறார். இந்த எண்ணங்கள்லாம் நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் சில காரியங்கள் தாமதமாகுது. நீ கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். சில விஷயங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய முடியும். எந்த மனிதனும் செய்ய முடியாது, விரும்பினாலும் செய்ய முடியாது, எந்த மனிதனும் விரும்பினாலும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. அது தாமதமாகிறதுனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்முடைய கண்ணு கர்த்தரை நோக்கி பார்க்க கர்த்தர் பழக்குகிறார். இங்கே பாருங்கள், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன். யார் மனுஷன் மேலே நம்பிக்கை வைப்பாங்கன்னா, கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் லேசாக உள்ள நுழைஞ்சிருச்சு. மாம்சமானதை புயபலம் ஆக்கி கொள்கிறான்னா, கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள லேசாக உள்ள நுழைஞ்சிருச்சு. இருதயம் கர்த்தரை விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குது. கர்த்தரை விட்டு விலகிறதுனா என்னன்னு இங்கே சொல்கிற கர்த்தர் தெளிவாக பேசுகிறார் பாருங்க.
மனுஷன் மேலே நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியத்துக்கும் மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சிட்டோன்னா கர்த்தரை விட்டு விலகிறோன்னு அர்த்தம். சீரியஸான ஒரு விஷயம் கவனிக்கணும். மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சிட்டோன்னா கர்த்தரை விட்டு விலகுகிறோம். இதில் கவனமாக இருக்கும்படி இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு எச்சரிக்கிறார். கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன், விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயங்கர ஸ்ட்ராங் வேர்டு. சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான். பயங்கர வறட்சி, உள்ளேயும் ஆவியிலும் வறட்சி, ஆத்மாவிலும் வறட்சி, வீட்டிலும் வறட்சி, வேலையிலும் வறட்சி, குடும்பத்திலும் வறட்சி, எல்லா ரீதியிலும் அவன் வறட்சியை காண்பான், வறண்டு போவான். இவன் நல்லா இருந்தவன், கர்த்தர் பக்கம் இருந்தவன், கர்த்தரையே சார்ந்திருந்தவன். அதனால தான் கர்த்தரை விட்டு விலகுறான்னா அப்போ கர்த்தர் பக்கம் இருந்திருக்கிறான். கர்த்தரை நம்பி வாழ்ந்தவன் திடீர்னு மைண்டு மனுஷன் மேலே போகுது. திடீர்னு எண்ணங்கள் தன்னுடைய திறமையின் மேலே, தன்னுடைய தாளந்தின் மேலே போகும் பொழுது இட் டெஸ்ட்ராய்ஸ் இஸ் ஹோல் லைஃப். அவனுடைய வாழ்க்கை முழுவதையும் அது அழிச்சிடும். இப்போ அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை, அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். இவனுக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லலை. இவனுக்கு உஷ்ணம்லாம் வரும். ஆனால் உஷ்ணம் வருகிறதெல்லாம் இவனை தாக்காது, இது இவனை பாதிக்காது. இவன் நல்ல கால்வாய் ஓரமாய் வேர்களை விட்டு தன் காலத்தில் தப்பாமல் கனி கொடுப்பான். என்ன வார்த்தை பாருங்க, வருத்தமின்றி மழை தாழ்ச்சியான வருஷத்திலும். மழை தாழ்ச்சியான வருஷத்து கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிற மனுஷனை பாருங்கள். கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொள்கிற மனுஷன் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமே இன்றி தப்பாமல் கனி கொடுப்பான். தப்பவே தப்பாது. நீங்கள் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமானவர்களாக இருப்பீர்கள். இப்படிப்பட்ட மக்களாக இருக்கும்படி தான் இஸ்ரவேலர்களை கர்த்தர் டெய்லி வானத்தை அண்ணாந்து பார். நீ வானத்தை பார்த்து டெய்லி த மன்னா பிரின்சிபல், இந்த மன்னாவிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பிரின்சிபல் அதுதான் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் மன்னா, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பார், ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சார்ந்து கொள். எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர்ட்ட இருந்தால் உனக்கு வருகிறது. மனசு அப்படியே 40 வருஷம் அப்படி பழக்கினார். இவ்வளவு தாமதமாகுதே, கானானுக்கு போகணுமே. வெயிட். கர்த்தரை பார். தாமதமாகுதே. கர்த்தரை பார். மன்னா வருது. மன்னாவுக்கு கர்த்தரை பார்த்து உன் மைண்டு பழகணும். கானானுக்குள்ளே கால் வைக்கும் பொழுது அங்கே மன்னா நின்று போயிடுச்சு. ஆனால் கர்த்தரை பார்க்குறது நிற்க கூடாது. மன்னா நின்னாலும் நீ கர்த்தரை தான் பார்க்கணும். ஏன்னா அங்கே வயல் இருக்குது, நிலங்கள் இருக்குது. பாருங்கள், கோதுமை இருக்குது, வார்கோதுமை இருக்கிறது, எல்லாம் விளைகிற, எல்லாவற்றையும் விளைவிக்கிற நிலங்கள், திராட்சை தோட்டம் இருக்கிறது, மாதுளம்பழ செடிகள் இருக்கிறது. எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்தார். இனி உனக்கு மன்னா கிடையாது. இனி உனக்கு இந்த வார்கோதுமை, மாதுளம்பழம் எல்லாம் உண்டு. ஆனால் இதெல்லாம் வளரணுன்னா மேலேருந்து மழை வரணும். அப்போ நீ கானானுக்கு வந்த பிறகும் உன் கண்ணு கர்த்தரை பார்த்து பழகணும். எகிப்தில் இருக்கிற வரைக்கும் கர்த்தர்னா யாருன்னு உனக்கு தெரியாமல் போயிடுச்சு. கர்த்தரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கைனா என்னன்னு தெரியாமல் போயிடுச்சு. அதுக்கு தான் தாமதம். உனக்கு ஒரு பெரிய கானான் வரப்போகிறது.
மிகப்பெரிய கானான், மிகப்பெரிய செழிப்பு. ஆனால் அந்த செழிப்பு அது கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறது. அந்த செழிப்பான இடத்திலும் நீ கர்த்தரை நோக்கி பார்த்து பழக வேண்டும் என்பதற்காகத்தான், இஸ்ரவேல் கோத்திரமே, உன்னை நான் பழக்கிறேன், தாமதப்படுத்தி உன்னை நான் கானானு கொண்டு போகிறேன். இதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு ஒரு கானான் வருகிறது. மிகப்பெரிய கானான் உங்களுக்கென்று கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் அந்த கானானுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் மைண்டை செட் பண்ணுங்கள். என்ன நடந்தாலும் எதற்காகவும் நான் கர்த்தரை மாத்திரமே நோக்கி பார்ப்பேன். எந்த மனிதனை நம்ப மாட்டேன், என்னை நம்ப மாட்டேன், என் திறமை நம்ப மாட்டேன். எனக்கு திறமையை கொடுத்தவர் அவர், தாளந்து கொடுத்தவர் அவர், பணத்தை கொடுத்தவர் அவர், வேலையை கொடுத்தவர் அவர், தொழிலை கொடுத்தவர் அவர். எனக்கு என்ன இருக்கிறதோ அதெல்லாம் அவர்கிட்டருந்து வந்தது. ஆகவே எப்பொழுதும் நான் அவரை நோக்கி பார்க்கிற ஒரு மனிதனாய், அவரோடு உறவாடுகிற மனிதனாய், அவரை சார்ந்து கொள்ளுகிற ஒரு நபராய் நான் இருப்பேன் என்று தீர்மானிப்போம். தாமதம் நமக்குள்ளே தேவனை சார்ந்து வாழுகிற வாழ்க்கையை உருவாக்கட்டும். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, எங்கள் வாழ்க்கையில் நீர் எதை செய்தாலும் எங்களுடைய நன்மைக்காக, எங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, எங்களை உருவாக்குவதற்காக, எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்துவதற்காக, பழக்குவிப்பதற்காக மட்டுமே நீர் செய்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள இந்த நாட்களில் ஆண்டவரே, த லா ஆஃப் காட்ஸ் டைமிங் என்கிற இந்த பாடத்தை படிக்கும் பொழுது எங்களுக்கு இவைகளை போதித்து எங்களை சரியான பாதையில் நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய டைமிங் வரைக்கும் நாங்கள் உண்மையே சார்ந்து 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 உண்மையை பார்த்து பார்த்து பழக கர்த்தர் கிருபைதாலும் தொடர்ந்து நீர் எங்களை நடத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். God bless you. Jesus loves you.